உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது, நாம இவ்வளவு தூரம் சொல்றோம், பத்மா பதில் எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. என்ன மேடம், நாங்க இவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. விளக்குமாருக்கு பட்டு கொஞ்சம் வச்சாலும் அத பூஜை அறையில வைக்க முடியாது. அந்த மாதிரிதான் அன்பரசியும். உங்க பேத்தியா அவ உங்க வீட்டுக்குள்ள வேணா இருக்கட்டும், அதுக்காக ஏன் மருமகளா அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அந்த தகுதி அவளுக்கு கிடையாது. எந்த காலத்திலையும் அது அவளுக்கு வரவும் வராது. பத்மா, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதீங்க. அன்பரசி மாதிரி ஒரு பொண்ணு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. எப்படி அன்பரசி மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயும் கிடைக்க மாட்டா மேடம்? வேண்டாம் மேடம், நான் ஒரு பிச்சைக்காரிய கூட என் மருமகளை ஏத்துக்குவனே ஒழிய இவள நெவர் நெவர். பத்மா மேடம், பத்மா மேடம், என்ன நாங்க கேட்டுட்டே இருக்கோம், பதிலே சொல்லாம பேசாம இருக்கீங்க? அது இருக்கட்டும், முதல்ல நீங்க உட்காருங்க. மேடம் வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். வாங்கம்மா உட்காருங்க. உட்காருமா. வாங்க அங்கிள், வாங்க பாட்டி. பாப்பா விஸ்வா. சரியா உன் விஷயம் பேசும்போது ஆஜராயிட்டியே, சூப்பர்னு. விஸ்வா, அன்பரசிக்கும் உனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது விஷயமா பேசதான் வந்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸ் அங்கிள். நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? சிவகாமி, இந்த வீடியோ எடுத்தவன் மிஸ்டு கால் கொடுத்திருக்கான். ஒருவேளை போலீஸ்க்கு போய் நம்மள மாட்டி விட்டுடுவானு பயமா இருக்குடி. நீ பண்ண காரியத்துக்கு அவன் உன்னை மாட்டி தான் விடணும். ஏய், என்ன இப்படி சொல்ற? பின்ன என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? சரி சரி, அதெல்லாம் பயப்படாத. அவன் கண்டிப்பா போலீஸுக்கு போகவே மாட்டான். அதனால அவனுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது. நம்மள மாட்டி விடணும்னு அவன் நினைச்சிருந்தானா, இந்த வீடியோ கிடைச்ச அன்னைக்கே அவன் நமக்கு அனுப்பாம போலீஸ் கிட்டே ஸ்ட்ரைட்டா போயிருப்பான்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நாம எந்த பிரச்சனையிலயும் சிக்கிக்காம இருக்கணும்னு தான் பாப்பான். புரியலடி. மா, பணத்துக்காக பிளாக்மெயில் பண்றவன் அவன் எப்படிமா நம்மள மாட்டி விடுவான்? நம்மள மிரட்டி இன்னும் பணம் பறிக்க தானே பாப்பான். ஆமால, நீ சொல்றது சரிதான். ஆனா ஒண்ணுமா, அவனை ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்க கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன், விடு. அப்புறம் கஸ்தூரி இங்க இருந்து கிளம்பி போனால, அவ வீடு போய் சேர மாட்டான். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இது ஒரு நிமிஷம். அம்மா போனை கட் பண்ணுமா, அந்த அன்பரசி வந்துட்டா. சரி வா சிவகாமி.
நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம் வா. யாருக்கோ ஃபோன் பண்ணாங்க, என்ன பார்த்ததும் பேசாம போயிட்டாங்க. அம்மா வேற தனியா போயிருக்கு. இவங்க வேற ஏன் மேலேயும் அம்மா மேலேயும் கோவமா இருக்காங்களே. கண்டிப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி எச்சரிக்கை பண்ணணும். அம்மா, ம் அம்மு பத்திரமா போயிட்டு இருக்காளான்னு ஃபோன் பண்ணி கேட்டுறேம்மா. சரிப்பா. ஹலோ அம்மு, சொல்லுங்க. எங்க அம்மு போயிட்டு இருக்க? என்னங்க, கிளம்பி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஃபோன் பண்ணி எங்க போயிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? இல்ல அம்மு, நானும் அம்மாவும் பத்மா வீட்டுக்கு போய் அன்பரசி கல்யாண விஷயமா இப்பதான் பேசிட்டு வரோம். அத சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா, என்னப்பா? இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தாம்மா 20 வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ, என்னம்மா? எங்க அன்பரசியா? ஆமா அம்மு. யாருப்பா போன்ல? அம்மாவா? ஆமா. அதானே பார்த்தேன். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன், எங்கேஜ்டாவே இருந்துச்சு. அப்போ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கா? என்னங்க, பத்மா என்ன சொன்னாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அது வந்து அது சரிங்க, எனக்கு புரியுது. நீங்க அன்பரசி இருக்கான்னு சொல்ல தயங்குறீங்க இல்லையா? என்ன இது, விஸ்வா சார் கால் பண்றாரு? இங்க பேச முடியாதே. சரிப்பா, நீங்க பேசுங்க, நான் ரூமுக்கு போறேன். சரிம்மா. அப்புறங்க சொல்லு. அன்பரசி கல்யாண விஷயமா சரி சந்திரா, நீ பேசிட்டு வா. சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.